ஆறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் முருகன் தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருகிறார். அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சியளிப்பது சிறப்பாகும். முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்துள்ளது. சூரபத்மனை அழித்த இடம் இதுவாகும். முருகனின் மூன்றாம் படை வீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாகும். தெய்வீக பழத்திற்காக குடும்பத்துடன் ஏற்பட்ட பகைக்கு பிறகு முருகன் குடியிருந்த தலம் இது. நான்காவது வீடு தன்னை விட தன் பிள்ளைகள் அறிவுடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும். அதையொட்டி தன் பிள்ளையின் வாயால் பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டு பிள்ளை குருவாக இருக்க தானே சீடனை போல் அமர்ந்து கேட்டார். ஐந்தாம் வீடு திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு வந்து கோபம் தணிந்து சாந்தமாக அமர்ந்ததால் தணிகை என ஊர் பெயர் பெற்றது. வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை முருகன் காதல் திருமணம் புரிந்து கொண்ட இடமே திருத்தணியாகும். ஆறாவது வீடு அறுபடை வீடுகளில் ஆறாவது வீடாக விளங்குவது சோலைமலை. அவள் பாட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகன், உலக வாழ்க்கைக்கு கல்வி அறிவு மட்டும் போதாது, இறை அருள் என்னும் மெய்யறிவும் வேண்டும் என்பதை உணர்த்த திருவிளையாடல் புரிந்த இடம். நீங்கள் இவற்றில் எத்தனை கோவிலுக்கு சென்று